அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸில் நம்ம ரொம்ப கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஐடி செக்டார் எப்போல்லாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ அப்போல்லாம் சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அதாவது ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம ஒன் டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி மொமெண்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஃபால் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் 25,196 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆயிருந்தாங்க. இந்த இடங்கள்லேயே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி எக்ஸாக்டாக இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் இந்த லோ கட் ஆனதும் நம்ம ஒரு ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் என்டையர் இந்த ஃபால் நம்ம என்ஜாய் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ். அண்ட் டைமிங் கேண்டில் படி பார்த்திங்க அப்படின்னாலும் இங்கே நம்ம எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் இந்த இடங்கள் நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்துடலாம். இங்கே நமக்கு ஹை தான் கட் ஆயிருந்தாங்க. எவ்ரி வீடியோவில் சொல்கிற மாதிரி நம்பர்ஸ் பக்கத்துலேயே நமக்கு டைமிங் கேண்டில் வராங்க அப்படின்னா எது ஹையராக இருக்கோ அது ஹை ஆகும், எது லோவாக இருக்கோ அது லோவாக நம்ம மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நம்மளுடைய ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு ரொம்பவே நல்லது. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இதனுடைய ஹையில் மார்க் பண்ணிங்க அப்படின்னாலும் ஹை கட் ஆகிட்டு நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு சின்னதான ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நமக்கு ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிட்டோம் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ். அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் ஆஃப் முழுவதுமே ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாலும் எக்ஸாக்டாக நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் 56,867 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு எக்ஸாக்டாக மறுபடியும் ரிஜெக்ட் ஆன பிளேஸ் 57,152 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. இந்த நம்பர்ஸ் அண்ட் இந்த டைமிங் கேண்டில் நம்ம பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில். ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் அதான் ஹை. அதுக்கப்புறமாகவும் எந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே நமக்கு ஹை கட் ஆகாமல் நல்ல ஒரு லோ கட் ஆகிட்டு நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் லோ கட் ஆகிட்டு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே இது மாதிரி ஒரு ஒன் சைட் ராலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். மோர் தேன் 2%, மோர் தேன் 3% கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐனில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் இன்ட்ராடேலேயே உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னும் என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலையும் சரி ரொம்ப கிளியராக நம்ம அந்த டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். மொமெண்டம் கேண்டில் படி நமக்கு வர இண்டெக்ஸினுடைய மொமெண்டம் கேண்டில் எந்த டைம் ஃப்ரேமில் எப்போ வராங்க, அதுலேருந்து எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இரண்டுமே ஃபஸ்ட் ஆஃப் முழுவதுமே ஒரு 10 o'clock அரௌண்ட் வரைக்குமே நமக்கு போத் சைடு நிஃப்டி என்னதான் ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருந்தாலும் ப்ரீமியம் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு மொமெண்டமே கொடுக்காமல் இருந்தாங்க. அந்த டைமில் நம்ம இதை போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் டைம் அரௌண்ட் ஒரு 9:54 ரிஜெக்ட் ஆனது அப்படிங்கிறது நிஃப்டி எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ஒரு 25,200 புட் 144 எடுத்த என்ட்ரி மோர் தென் 190 வரைக்குமே போயிருந்தாங்க. சூப்பரான ஒரு ஹீரோ ஆர் ஜீரோ கால் இன்றைக்கி நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம்.
அண்ட் இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்மளுடைய சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்தெந்த டேலாம் இம்பார்ட்டண்டான டே அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் 18th ஜூலை அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டேட் அப்படிங்கிறது நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். ஈவன் தான் நமக்கு நேற்று வந்து ஹை கட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்ம தெளிவாக சொன்னதற்கான ரீசன் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்காங்க. இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே மார்க்கெட் தாண்டறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டே மார்க்கெட் நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான பாசிபிள் அப்சைடில் இருக்குது அப்படின்னும் 30 ஜூன் வந்து நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வராங்க. இது ஒரு குட் செட்டப் கிடையாது நம்ம லாங் போகிறதுக்கு அப்படின்னு. 1 ஜூலை வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான டேட். இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தான் அதன் மாதிரியே நமக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 9th ஜூலை நமக்கு இம்பார்ட்டண்டான கேண்டில் அப்படின்னு இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு ஒரு ஃபால் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ மார்க்கெட் வந்து 18th ஜூலைக்கு மேலே வந்து நமக்கு நேற்று க்ளோஸ் ஆயிருந்தாலும் இன்னையுடைய கேண்டில் வந்து அகெயின் வந்து நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 30 எப்படி நமக்கு நிஃப்டியில் ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்களோ அகெயின் இப்போ பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கொடுக்கறது என்னதான் 18th டேக்கு மேலே நமக்கு க்ளோஸ் ஆயிருந்தாலும் மார்க்கெட் இப்போ பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப் கிடையாது. இதுக்கப்புறமாக மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், லாங் அப்படிங்கிறது இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இனி ஃபர்தராக ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதனால நம்ம அந்த ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த 30 ஜூன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். அதன் மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு செட்டப் கிடையாது. ஃபர்தராக நம்ம வந்து 18th மேலே மார்க்கெட் போயிட்டாங்க, ஸோ இதுலேருந்து நம்ம லாங் போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒன்ஸ் வந்து இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்னுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் டு டவுன் ட்ரெண்ட். அகெயின் வந்து மறுபடியும் நமக்கு இந்த 18th கீழே க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு கன்ஃபர்மேஷன் ஃபார் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ் ஆஃப் நோ பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் நல்ல ஒரு செட்டப் கிடையாது லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி இருக்காங்க. கம்பேர் த நிஃப்டி 3 நாட்களாகவே பேங்க் நிஃப்டி ஒரு பெட்டரான பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் நாம் எதிர்பார்க்கறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% மொமெண்டம் தான் நான் எதிர்பார்க்குறோம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்மளுடைய நம்பர்ஸ் படி வரும்பொழுதும் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுதும் நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும், எஸ்பெஷலி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 18th கேண்டிலுக்கு மேலே வந்து ரொம்ப கிளியராக நமக்கு நெக்ஸ்ட் டேவே க்ளோஸ் ஆகிட்டு மார்க்கெட் என்னதான் ஒரு டெட் கேண்டில் கொடுத்துருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லேயே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருந்தாங்க. பட் இன்னையுடைய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அகெயின் வந்து ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் இருந்தாங்க. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து ஆல் டைம் அப்படிங்கிறது இல்லை, பட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப்பில் இருக்காங்க. இது மாதிரி நமக்கு ஒரு 18th டேக்கு மேலே ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு நமக்கு அகெயின் ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப்பில் வராங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டிய ஒரு இடம். இந்த இடங்களில் போயிட்டு அதிகப்படியான லாங் நம்ம போகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு சேஃபான ஒரு விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் லாங் இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹைக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக லாங் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்னான 2nd ஜூலையினுடைய ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் லாங் போகிறதுக்கு. அது வரைக்கும் நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுலேயுமே நமக்கு லாங் இல்லை அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் நாளையுடைய மொமெண்டம் நம்ம சொன்னபடி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. கம்பேர் தான் நிஃப்டி. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 25th ஜூலை
அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 25th ஜூலை அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 25th ஜூலை. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயின்லோ மார்க் பண்ணி நீங்கள் டேர் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 25th ஜூலை எனர்ஜி செக்டார், பிஎஸ்சி செக்டார், கன்சியூமர் டூரபிள்ஸ் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி 25th ஜூலை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டேர் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா இதான் வந்து 5 மினிட்ஸ் படி 11:35 to 11:40 கேண்டில் அப்படின்னா நிஃப்டிக்கு ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஹை உடைக்கும் பொழுது லாங்கும், லோ உடைக்கும் பொழுது ஷார்ட்டும் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். இல்லை ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து ஷார்ட் போகிறீங்க அப்படின்னா ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 80 பாயிண்ட்ஸும், ஒரு டைமிங் கேண்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. அண்ட் T ஈக்குவல் டு என் செட்டப் எவ்ரி டைம் வந்து வியூஸ் கேட்குற கொஷின்ஸ் வந்து இந்த டவுட் மட்டும்தான். T ஈக்குவல் டு என் செட்டப் அப்படின்னா என்ன அப்படின்னு. டீனா நம்பர்ஸ், எவ்ரிடே வந்து நம்ம டைமிங் கேண்டில் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதுதான் டைமிங். நம்பர்ஸ் அப்படிங்கிறது 3 லெவல் அப் சைடு, 3 லெவல் டவுன் சைடு நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுறோம். எஸ்பெஷலி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ். ரீசன் வந்து டைம் மட்டும் வரும் பொழுது அது பவர்ஃபுல்லாக இருக்கும், நம்பர்ஸும் வரும் பொழுது பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ் வந்து மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ். எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸான லோவில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இல்லை லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.